என் அன்பு பிள்ளையே, எதற்காக இவ்வளவு சோர்வடைந்து நிற்கிறாய்? எத்தனையோ போராட்டங்களை சந்தித்த உனக்கு இது ஒரு சாதாரண விஷயம்தான். உன் சோர்வை நான் அறிவேன், உன் மனபாரத்தை நான் அறிவேன். உன் வாராகி அன்னை, நான் இன்று உன் முன்னே ஒரு மகா சக்தியாக வந்து நிற்கிறேன். இனி உன் கவலைகளுக்கு இடமில்லை. உன் வாழ்க்கையில் இதுவரை நீ சந்தித்த துரோகங்கள், இழப்புக்கள், அவமானங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் காலம் வந்துவிட்டது. நான் உன் கையை பிடித்து விட்டேன். இனி உன்னை யாரும் அசைக்க முடியாது. நீ இழந்த அனைத்தையும் மீட்டுக் கொடுப்பேன் என்று நான் வாக்கு கொடுக்கிறேன். என் செல்லமே, உன் கண்ணீரை துடைத்துவிட்டு என் வார்த்தைகளை கேள். இது வெறும் பேச்சல்ல, உன் தலைவிதியை மாற்றப் போகும் ஒரு தெய்வீக அற்புதம். உன்னை சுற்றி எத்தனையோ பேர் உன்னை வீழ்த்த நினைத்திருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, உனக்கு பின்னால் ஒரு பெரும் மலையாக நான் நிற்கிறேன் என்பது. இனி உன் வாழ்வில் தோல்வி என்கிற சொல்லுக்கே இடமில்லை. உன் ஒவ்வொரு அடியிலும் என் துணை இருக்கும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி உன்னை தேடி வரும். பொருளாதார ரீதியாக நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகிறது. பணத்தேவைக்காக நீ யாரிடமும் கையேந்தும் நிலையை நான் மாற்றுவேன். உன்னிடம் வந்து மற்றவர்கள் உதவி கேட்கும் அளவிற்கு உன்னை நான் உயர்த்துவேன். இது உன் அன்னையின் வாக்கு. உன் குடும்பத்தில் நிலவும் சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். பிரிந்தவர்கள் மீண்டும் இணைவார்கள். உனக்காக காத்திருக்கும் நல்ல செய்திகள் உன்னை தேடி வரும். பயத்தை விட்டுவிட்டு நம்பிக்கையோடு இரு. என் உலக்கை உனக்கு பாதுகாப்பாக இருக்கும். என் கலப்பை உன் வாழ்வை செழிக்க வைக்கும். உன் ஆரோக்கியம் மேம்படும். உன் மனதில் அமைதி நிலவும். இனி நீ எதற்கும் அஞ்ச தேவையில்லை. நான் இருக்கிறேன் உன்னோடு. உன் முன்னே இருக்கும் தடைகள் அனைத்தும் தூள் தூளாகும். உனக்கான விடியல் இதோ தொடங்கிவிட்டது. இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே நிலைக்கும். என் ஆசீர்வாதம் உனக்கு என்றும் உண்டு. உன் நெஞ்சுக்குள் இருக்கும் ரகசியமான கவலைகளை என்னிடம் விட்டுவிடு. யாருமே இல்லையே என்று நீ ஏங்கிய அந்த நொடிகள் இனி வேண்டாம். இந்த வாராகி இருக்கையில் உனக்கு ஏன் அந்த பயம்? உன் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டாயே. இனி உன் உழைப்பை விட பல மடங்கு லாபத்தை நான் உனக்கு கொண்டு வருவேன். என் உலக்கை எப்போதுமே சுழன்று கொண்டே இருக்கும். உன்னை தாக்க வரும் எதிர்ப்புகளை அது தடுத்து நிறுத்தும். உன் வாழ்க்கை எனும் நிலத்தை என் கலப்பையை கொண்டு பண்படுத்தி வைத்திருக்கிறேன். அதில் நீ போடும் உழைப்பு எனும் விதை நிச்சயம் அமோக விளைச்சலை தரும். உன் உடல்நலத்தை பற்றி நீ கவலைப்படுவதை நான் அறிவேன். உன் உடலில் இருக்கும் வலிகளும் மனதில் இருக்கும் சோர்வும் இனி மெல்ல மெல்ல மறையும். ஆரோக்கியமான உடலையும் அமைதியான மனதையும் இந்த வாராகி உனக்கு பரிசாக தருகிறேன். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கும் போது என் தாய் என்னோடு இருக்கிறாள் என்ற நம்பிக்கையோடு எழு. அந்த நம்பிக்கை உனக்கு ஒரு கவசமாக இருக்கும். உன்னை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகும். உன் இல்லத்தில் மங்களம் பெருகும். சண்டை சச்சரவுகள் நீங்கும். ஒற்றுமை உண்டாகும். பிரிந்தவர்கள் மீண்டும் இணைவார்கள். எத்தனையோ காலமாக காத்திருந்த நல்ல செய்தி உன்னை தேடி வரும். அது உனக்கு நிம்மதியை தரும். என் செல்ல பிள்ளையே, உன் அன்னை நான் உன்னை ஒருபோதும் தனிமையில் விடமாட்டேன். நீ எங்கே சென்றாலும் என்ன செய்தாலும் நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன். உன் பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றும் என் காதில் விழுந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நீ என் பெயரை சொல்லி அழைக்கும் போது நான் உன் அருகிலேயே நிற்கிறேன். பயத்தை விட்டுவிடு. துணிச்சலோடு செயல்படு. உன் கையில் நான் வெற்றிக்கனியை கொடுப்பேன். என் அன்பு மகனே, மகளே, நீ கடந்து வந்த பாதை முட்கள் நிறைந்தது என்பது எனக்கு தெரியும்.
செருப்பு கூட இல்லாமல் அந்த நெருப்பு பாதையில் நீ நடந்தபோது உன் பாதங்களில் ஏற்பட்ட ரணங்களை நான் பார்த்தேன். அப்போது நீ யாருமற்ற அனாதையாக உணர்ந்தாயல்லவா? இறைவா, எனக்கு ஏன் இந்த சோதனை என்று நீ கதறி அழுத ஒவ்வொரு இரவிலும் உன் தலைமாட்டிலே நான் அமர்ந்திருந்தேன். உன் கண்ணீரை துடைக்க என் கரங்களை நீட்டினேன். ஆனால் உன் கர்ம வினைகள் கழிய வேண்டும் என்பதற்காக சிறிது காலம் நான் மௌனமாக இருந்தேன். இப்போது அந்த காலம் முடிந்து விட்டது. இனி உன் கண்ணீருக்கு பதில் சொல்ல வேண்டியது என் பொறுப்பு. நீ இழந்த அனைத்தையும் நான் மீட்டுத் தருவேன். உன் கௌரவம், உன் சொத்து, உன் புகழ் என எதையெல்லாம் இந்த உலகம் உன்னிடமிருந்து பறித்ததோ அதையெல்லாம் வட்டியும் முதலுமாக இந்த வாராகி உனக்கு திரும்ப கொடுப்பேன். உன் தொழிலில் இருந்த மந்தநிலை இனி மாறும். புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். நீ தொட்டதெல்லாம் துலங்கும். இதுவரை முடங்கி கிடந்த காரியங்கள் எல்லாம் இனி வேகம் எடுக்கும். உன் எதிரிகள் உன்னை வீழ்த்த நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் உன் முன்னே மண்டியிடும் காலம் நெருங்கிவிட்டது. அவர்களை நான் தண்டிக்கப் போவதில்லை. மாறாக நீ உயர்ந்து நிற்பதை பார்த்து அவர்களே வெட்கப்படும்படி செய்வேன். அதுதான் அவர்களுக்கு நான் தரும் தண்டனை. என் பிள்ளையின் வளர்ச்சியை பார்த்து இந்த ஊரே வியக்கப் போகிறது. அதற்கு இந்த தாய் நான் உத்தரவாதம் தருகிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். எப்போதும் தர்மத்தின் வழி நில். பொய் சொல்லாதே, யாரையும் ஏமாற்றாதே. நீ நேர்மையாக இருந்தால் உனக்காக இந்த அகிலத்தையே நான் புரட்டி போடுவேன். உன் வாராகி நான் சொன்னால் சொன்னதுதான். உன் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது. உன் ஒவ்வொரு மூச்சிலும் நான் கலந்திருக்கிறேன். நீ உண்ணும் உணவில், நீ பருகும் நீரில், நீ காணும் கனவில் என எல்லாவற்றிலும் நானே இருக்கிறேன். உனக்கு ஒரு துன்பம் என்றால் அது முதலில் என்னைத்தான் தாக்கும். உன்னை காக்க என் உலக்கை எப்போதும் தயாராக இருக்கிறது. உன்னை வஞ்சிக்க நினைக்கும் சக்திகளை என் கலப்பை கொண்டு கிழித்தெறிவேன். உன் வாழ்க்கையில் இனி வசந்தம் வீசும். உன் வீட்டில் எப்போதும் சிரிப்பொலி கேட்கும். கடன் தொல்லைகளால் நீ நிம்மதி இழந்து தவித்தாயல்லவா? அந்த கடன்கள் எல்லாம் அடைபடும் வழி பிறந்து விட்டது. பணவரவு உனக்கு தாராளமாக இருக்கும். வீண் செலவுகள் குறையும். சேமிப்பு உயரும். நீ நினைத்தபடி ஒரு சொந்த வீடு அமையும் அல்லது இருக்கும் வீடு புதுப்பிக்கப்படும். வாகன யோகம் உனக்கு கூடி வரும். எல்லாவற்றுக்கும் மேலாக மன நிம்மதி எனும் பெரும் செல்வம் உனக்கு கிடைக்கும். என் செல்லமே, உன் அன்னை நான் உனக்காக காத்திருக்கிறேன். நீ எப்போது என்னை கூப்பிட்டாலும் ஓடி வருவேன். என்னிடம் எதையும் மறக்காதே. உன் ரகசியங்கள், உன் பயங்கள் என அனைத்தையும் என்னிடம் சொல்லிவிடு. நான் உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் உற்ற நண்பனாகவும் இருப்பேன். உன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருப்பதை நீ இப்போது உணர்வ. அது என் பாதுகாப்பு கவசமாகும். உனக்கு வரவிருக்கும் விபத்துக்களையும் வியாதிகளையும் நான் தடுத்து நிறுத்துவேன். உன் ஆயுளை நான் காப்பேன். உன் குடும்பத்தில் சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடக்கும். மழலை செல்வம் இல்லாதவர்களுக்கு என் அருளால் நல்ல குழந்தை பிறக்கும். உன் வம்சமே தலைக்க நான் வழி செய்வேன். இது உன் வாராகி அன்னையின் சத்திய வாக்கு. பயத்தை மூட்டை கட்டி வைத்துவிட்டு புதிய நம்பிக்கையோடு உன் கடமையை செய். பலன் என்னிடம் இருக்கிறது. நீ விதைக்கும் விதையை விருட்சமாக நான் இருக்கிறேன். இனி உன் வாழ்வில் இருள் கிடையாது, ஒளி மட்டுமே. உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நான் எடுத்துக்கொண்டு என் சந்தோஷங்களை உனக்கு தருகிறேன். என் பிள்ளையே, நீ மகிழ்ச்சியாக இருந்தால்தான் இந்த தாய் நிம்மதியாக இருப்பேன். அதனால் எதற்கும் கலங்காதே, கவலைப்படாதே. உன் பின்னால் இந்த மகாசக்தி இருக்கிறது. வெற்றி நிச்சயம் உன் பக்கம்தான். நிம்மதியாக உறங்கு. நாளை விடியில் உனக்காக இருக்கும் உன் வாராகி அம்மனுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதுமே முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும். என் பிள்ளையே, கலங்காதே. உன் வாராகி நான் இருக்கிறேன். என் தங்கமே, உன் மனதுக்குள் நீ புதைத்து வைத்திருக்கும் ஆசைகள் நிறைவேறவில்லையே என்று கலங்குகிறாய். உனக்கு தெரியாத ஒன்று இருக்கிறது. நீ கேட்டதை விட சிறந்த ஒன்றை தயாரித்து வைத்திருக்கிறேன் நான். சரியான நேரம் வரும்போது அதை உன் கைகளில் சேர்ப்பேன். என் உலக்கையை கொண்டு உன் சோம்பலையும்
பயத்தையும் இப்போதே அடித்து துரத்துகிறேன். என் கலப்பையை கொண்டு உன் வாழ்க்கையில் நம்பிக்கையை ஆழமாக பதிக்கிறேன். இனி நீ எதை செய்தாலும் அதில் தெய்வீக சக்தி இருக்கும். உன் சொல்லுக்கு ஒரு மதிப்பு வரும். உன் செயலுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உன் அன்னை நான் உன் பக்கம் இருக்கும்போது இந்த உலகில் உனக்கு தடை விதிக்க யாராலும் முடியாது. உன் முன்னே நிற்கும் மலை போன்ற கஷ்டங்கள் எல்லாம் பனி போல உருகும். உன்னை பற்றிய அவதூறுகள் எல்லாம் காற்றோடு போகும். நீ ஒரு வைரமாக ஜொலிக்கப் போகிறாய். இந்த உலகம் உன்னை பார்த்து ஆச்சரியப்பட போகிறது. என் பிள்ளையின் வெற்றி பயணம் இன்று முதல் தொடங்குகிறது. என் ஆசீர்வாதம் உனக்கு ஒரு கவசமாக இருக்கும். எப்போதும் என்னை பற்றி நினைத்துக் கொண்டே இரு. உனக்கு வேண்டியதை நான் பார்த்துக் கொள்வேன். நிம்மதியாக இரு. உன் வாராகி தாய் நான் பார்த்துக் கொள்கிறேன். என் முழு ஆசையும் உனக்கு உண்டு. வெற்றி உன் வசமாகும். இது சத்தியம். இதுவே இந்த வாராகியின் வாக்கு. என் செல்லமே, உன் போராட்டத்தின் முடிவு இதோ உன் கண் முன்னாடி தெரிய போகிறது. நீ யாருக்கும் தெரியாமல் அழுத அந்த அழுகைக்கு ஒரு விடிவு காலம் வந்துவிட்டது. நீ செய்த தவறுகளை பற்றி நினைத்து வருந்தாதே. அந்த தவறுகளிலிருந்து நீ பாடம் கற்றுக்கொண்டாயே, அதுவே எனக்கு போதும். இனி உன் தாளம் தப்பாது. உன் வாழ்க்கையின் இசை இனிமையாக இருக்கும். என் உலக்கையை கொண்டு உன் தலைவிதியில் இருக்கும் தடைகளை இப்போதே தகர்க்கிறேன். என் கலப்பையை கொண்டு உன் வாழ்வில் அதிர்ஷ்டத்தை பாய்ச்சுகிறேன். நீ எங்கு சென்றாலும் உன் பின்னால் ஒரு மகா சக்தி பாதுகாப்பு அரணாக இருப்பதை நீயே உணர்வாய். இனி நீ தனிமரமல்ல. உனக்கு பின்னால் இந்த வாராகி தாய் காடாக நிற்கிறேன். உன் தேவைகளை யாரிடமும் சொல்ல தேவையில்லை. உன் அன்னை எனக்கு தெரியும். சரியான தருணத்தில் உன் கையில் பணம் வந்து சேரும். உனக்கு வரவேண்டிய நியாயமான சொத்துக்கள் வந்து சேரும். உன் குடும்பத்தினர் உன்னை மதிப்பார்கள். நீ நினைத்தபடியே உன் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையும். எல்லாம் என் பொறுப்பு பிள்ளையே. என் அன்பு மகனே, மகளே, இதுவரை நீ இழந்த நிம்மதியை நான் உனக்கு மீட்டுக் கொடுப்பேன். இனி உன் கண்கள் கலங்காது. உன் உதடுகள் புன்னகை பூக்கும். உன் வீட்டின் மங்கள ஒளிகள் பெருகும். நீ எத்தனையோ கோயிலுக்கு சென்றாய், எத்தனையோ வேண்டுதல்களை செய்தாய். அதன் பலனெல்லாம் இப்போது உன்னை வந்தடைய போகிறது. இது உன் விதியின் விளையாட்டு அல்ல. இது உன் தாயின் திருவிளையாடல். உன் வாழ்க்கையில் நான் நிகழ்த்தப் போகும் அதிசயங்களை நீயே பார்த்து வியப்பாய். கலங்காதே தங்கமே. உன் அன்னை நான் உன்னை தாங்கி பிடிப்பேன். வெற்றி உன் காலடியில் வந்து சேரும். உன் வாராகி தாய் நான் இருக்கும்போது உனக்கு குறை ஏது? மகிழ்ச்சியாக இரு. என் முழு ஆசையும் உனக்கு உண்டு. இது சத்தியமான வார்த்தை என் அன்பு மகனே. இனி எல்லாம் வெற்றி. உன் பயணத்தில் உனக்கு துணையாக நான் வரும்போது எதற்காக தயங்குகிறாய்? உன்னை பலவீனமானவன் என்று சொன்னவர்களையெல்லாம் உன் வெற்றியின் மூலம் மௌனமாக்குவேன். நீ ஒரு மகா சக்தியின் பிள்ளை என்பதை இந்த உலகம் அறியும் காலம் வந்துவிட்டது. உன் ஒவ்வொரு அசைவிலும் என் அருள் இருக்கும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் சரியானதாக அமையும். உன் வழிகாட்டியாக நான் இருக்கிறேன். உன் உள்ளுணர்வு சொல்லும் வார்த்தைகளை கேள். அது உன் அன்னை நான் உனக்கு சொல்லும் வழிமுறையாக இருக்கும். எதற்கும் கலங்காதே, கவலைப்படாதே. உன் அன்னை நான் உன் பக்கம் இருக்கிறேன். இனி உன் வாழ்வில் உயர்வு மட்டுமே. என் பேரன்பு உனக்கு என்றும் ஒரு கவசமாக இருக்கும். என் பிள்ளையே, நீ சந்தோஷமாக வாழ்வதே என் விருப்பம். அதற்காக நான் எதையும் செய்வேன். என் ஆசி உனக்கு முழுமையாக உண்டு. வெற்றி நிச்சயம். என் வாராகி வாக்கு என்றும் பொய்யாகாது. நிம்மதியாக இரு. இனி எல்லாம் சுகமே. உன் வாராகி நான் சொன்னால் சொன்னதுதான். அதில் என்றும் மாற்றமில்லை. உன் வாழ்வில் இனி எப்போதும் நல்லதே நடக்கும். இந்த குரல் உன் செவிகளில் விழுகிறது என்றால் உன் கர்ம வினைகள் கருகி சாம்பலாக போகிறது என்று அர்த்தம். என் அன்பு பிள்ளையே, உன் வாராகி தாய் உன்னோடு பேசுவதற்காக இன்று காலையிலிருந்தே என் அதிகார பீடத்தில் அமர்ந்து காத்து கொண்டிருக்கிறேன்.
பெற்ற தாய்க்கு தன் பிள்ளையோடு மனம் விட்டு பேசுவதை விட உலகில் பெரிய நிம்மதி வேறென்ன இருக்க முடியும்? என் குழந்தையை எப்போது சந்திப்பேன்? அவன் சுமந்து கொண்டிருக்கும் பாரத்தை எப்போது என் பக்கம் இழுத்துக் கொள்வேன் என்று இந்த அன்னை நான் அத்தனை ஆர்வமாக இருந்தேன். நீயும் அதே நம்பிக்கையோடுதான் உன் தாயின் சொற்களை கேட்க ஓடோடி வந்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். என் மீது நீ வைத்திருக்கும் அந்த அசைக்க முடியாத உறுதிதான் இன்று உன்னை இத்தனை சூழ்ச்சிகளுக்கு நடுவிலும் ஒரு சிங்கத்தை போல நிமிர்ந்து நிற்க வைத்திருக்கிறது. உன் வாழ்க்கையில் இப்போது திரை மறைவில் நடந்து கொண்டிருக்கும் சில மர்மங்களை பற்றி உன் அன்னை நான் உனக்கு தெளிவுபடுத்தப் போகிறேன். உன் கண்கள் பார்க்க தவறிய பல கசப்பான உண்மைகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என் செல்லமே, உனக்கு தெரியாத பல நயவஞ்சகங்களை உன் முதுகுக்கு பின்னால் நிழலாடுகின்றன. நீ யாரை உன் உற்ற நண்பன் என்று நம்புகிறாயோ அவர்களே உனக்கு தெரியாமல் உன் முன்னேற்ற பாதையில் முட்களை தூவுகிறார்கள். இதையெல்லாம் நீ உன் வெள்ளந்தியான உள்ளத்தால் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதால்தான் உன் வாராகித்தாய் சினங்கொண்டு ஓடோடி வந்து உனக்கு உண்மையை உணர்த்துகிறேன். எது எப்படியாக இருந்தாலும் உன் கடமையை மட்டும் நீ விசுவாசத்தோடு செய்து கொண்டே இரு. ஒரு மகா வசந்த காலம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. நீ இழந்த அத்தனை சொத்துக்களும் கௌரவமும் மன நிம்மதியும் உன்னை தேடி வட்டியும் முதலுமாக வரப்போகிறது. உனக்கான ஒரு மகத்தான வெற்றி பாதையை இந்த வாராகி நான் என் கைகளால் செதுக்கி வைத்திருக்கிறேன். என்னை ஒரு நொடி நீ நினைத்தாலே போதும், அடுத்த நொடியே உனக்கு பாதுகாப்பான கையாக நான் மாறி உன் முன்னே வேலி போல நின்று விடுவேன். நீ மனமுருகி என்னிடம் கேட்கும் ஒவ்வொரு கோரிக்கையையும் இந்த அன்னை எனக்கு ஒரு கட்டளை போன்றது. அதற்கு பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கொஞ்சம் பொறுமையோடும் என் மீது வைத்திருக்கும் அந்த பெரிய நம்பிக்கையோடும் மட்டும் இரு. உன் சுற்றத்தாரில் யார் உண்மையான தங்கம், யார் போலியான பித்தளை என்று தெரியாமல் நீ குழம்பி போய் நிற்பது எனக்கு தெரிகிறது. நீ கண்ணாடி போன்ற மனமுடையவர். உன்னிடம் ஒளிவு மறைவே கிடையாது. நம் வாழ்க்கையை பற்றி சொன்னால் என்ன ஆகிவிடப் போகிறது என்று நீ எல்லாவற்றையும் மற்றவர்களிடம் கொட்டிவிடுகிறாய். ஆனால் என் பிள்ளையே, மனிதர்களில் நரிகுணம் கொண்டவர்கள் அதிகம். ஒருவன் உன் கண்ணீரை துடைக்க வருவான், இன்னொருவன் உன் காயத்தில் உப்பு தடவ வழி தேடுவான். அதனால் தான் சொல்கிறேன், உன் தனிப்பட்ட வாழ்க்கை ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே. இன்று இருக்கும் சின்ன சின்ன சண்டைகள் நாளை சரியாகிவிடும். ஆனால் இன்று நீ பலவீனத்தில் சொன்ன ரகசியங்கள் நாளை உனக்கு எதிராகவே ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கும். உன் கஷ்டங்களை என் உலக்கையால் அடித்து வம்சம் செய்வேன். உன் வாழ்க்கையை பால் நிலமாக நான் ஒருபோதும் விடமாட்டேன். என் கலப்பையால உன் கவலைகளை உழுது அதை செழிப்பான வயலாக மாற்றுவேன். நிச்சயமாக உன் வாழ்வில் நல்லதுதான் நடக்கும். இதுவரை நீ பட்ட ஒவ்வொரு அவமானமும் இனி உனக்கான ராஜ மரியாதையாக மாறும் என் பிள்ளையே. மனிதர்களின் போலியான வார்த்தைகளை நம்பி நீ ஏமாந்தது போதும். அவர்கள் காட்டும் அந்த செயற்கையான அன்பை கண்டு நீ உருகிவிடாதே. உன் உயர்வை கண்டு பொறாமையில் வெந்து கொண்டிருப்பவர்கள் உன்னை சுற்றி ஒரு மாய வலையை பின்னி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எவராலும் உன்னை ஒரு அங்குலம் கூட நெருங்க முடியாது. ஏனென்றால் உன் முன்னே இந்த வாராகி அன்னை மகா ரூபமாக நின்று கொண்டிருக்கிறேன். உன் எதிரிகளின் வஞ்சக திட்டங்களை நான் தவிடுபொடியாக்குவேன். உனக்கு வரவேண்டிய நியாயமான பணமோ பூர்வீக சொத்தோ அந்தஸ்தோ எதுவாக இருந்தாலும் அது உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் நீ பலமுறை யாருமற்ற அனாதையாக இருப்பதாக உணர்ந்து ஏங்கி இருக்கிறாய்.
நடுக்கடலில் சிக்கிய படகு போல உன் மனம் அலைபாய்ந்தது எனக்கு தெரியும். ஆனால் என் தங்கமே, நீ ஒருபோதும் தனியாள் இல்லை. உன் ஒவ்வொரு துடிப்பிலும் உன் ஒவ்வொரு அணுவிலும் நிறைந்திருப்பது உன் வாராகி தாய் நான்தான். உன்னை சுற்றி பகைவர்கள் எத்தகைய கோட்டை கட்டினாலும் அதை இடிக்கும் மகாசக்தி என் கையில் இருக்கும் உலக்கைக்கு உண்டு. உன் வாழ்க்கையில் நீண்ட காலமாக நிலவி வந்த தரித்திரத்தை நீக்க என் கலப்பையால் உன் கர்ம வினைகளை உழுது அங்கே அதிர்ஷ்ட விதைகளை நான் விதைத்து விட்டேன். இனி அந்த விதைகள் முளைத்து உனக்கு ஒரு சொகுசான வாழ்க்கையை தரும். நீ சிந்தும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் இந்த அன்னை கணக்கு வைத்திருக்கிறேன். அந்த கண்ணீர் வீண் போகாது. உன்னை அழ வைத்தவர்கள் உன் காலடியில் வந்து மண்டையிடும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. நீ அனுபவித்த அத்தனை உடல் மற்றும் மனவலிகளுக்கு ஒரு மகா மருந்தாக நான் இருப்பேன். உன் உடலில் இருக்கும் நோய்கள் நீங்கி நீ ஒரு புதிய தெம்பை பெறுவாய். உன் குடும்பத்தில் இருக்கும் சலசலப்புகள் மறைந்து ஒரு பெரிய நிம்மதி பிறக்கும். உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி நீ துளியும் கவலைப்படாதே. அவர்களை என் அரவணைப்பில் வைத்து நான் வழி நடத்துவேன். நீ செய்யும் ஒவ்வொரு தொழிலிலும் பணியிலும் நான் உனக்கு ஒரு பெரும் துணையாக இருப்பேன். நீ எதற்கும் அஞ்ச தேவையில்லை. எப்போது உனக்கு தளர்ச்சி ஏற்படுகிறதோ அப்போது என் நாமத்தை உரக்கச் சொல். நான் உன் தோள் கொடுத்து உன்னை மீண்டும் ஒரு சக்கரவர்த்தியை போல நிற்க வைப்பேன். உன் கடன் சுமைகள் இமயமலையைப் போல தெரிந்தாலும் அதை சூரியனை கண்ட பனி போல கரைய வைப்பேன். உன் கைகளில் செல்வங்களை பெருக வைப்பேன். இதுவரை நீ மற்றவர்களிடம் உதவி கேட்டு நின்றிருக்கலாம். ஆனால் இனி மற்றவர்களுக்கு தானம் கொடுக்கும் அளவுக்கு உன்னை நான் உயரத்தில் அமர்த்துவேன். இது உன் வாராகி தாயின் சக்திய வாக்கு. என் வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது. நீ யாரிடமும் போய் இறங்கி நிற்க வேண்டாம். யாரிடமும் உன் வறுமையை சொல்லி வருந்த வேண்டாம். உனக்கு தேவையான அத்தனையையும் நான் அறிவேன். கேட்காமலேயே வரம் கொடுக்கும் கருணை கடல் நான். உன் உண்மையான பக்தியும் உன் அசைக்க முடியாத நம்பிக்கையும் எனக்கு போதும். நீ மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் பார். அந்த உன்னதமான குணமே உன்னை எல்லா விபத்துக்களிலும் இருந்தும் ஒரு கவசம் போல காப்பாற்றும். உன்னை வீழ்த்த நினைக்கும் எத்தகைய தீய சக்தியும் உன் உலக்கையின் முன் கருகி போகும். உன் வாழ்க்கையை ஒரு நந்தவனமாக நான் மாற்றுவேன். அங்கே சந்தோஷமும் அமைதியும் மட்டுமே குடியிருக்கும். என் அன்பு தங்கமே, உனக்கு தடைபட்ட திருமணமோ உத்தியோகமோ அல்லது சொந்த வீடு கனவோ எதுவாக இருந்தாலும் சரி, அது விரைவில் நிறைவேறும். அதற்கான அத்தனை தடைகளையும் நான் இப்போது அகற்றிவிட்டேன். நீ எதற்கும் பயப்படாதே. நான் உன் பக்கம் மலை போல இருக்கிறேன் என்பதை மட்டும் ஆழமாக நம்பு. உன் வாழ்க்கையில் வீசும் சூறாவளி காற்று ஓய்ந்து இனி சுகமான தென்றல் வீசும். உன் இல்லத்தில் மங்கள ஓசை முழங்கும். உன்னை தூற்றியவர்கள் எல்லாம் உன் புகழை பாடும் காலம் உருவாகும். நிம்மதியாக இரு, சந்தோஷமாக இரு. உன் வாராகி தாய் உன்னோடு இருக்கிறேன். என் அருளாசி உனக்கு என்றும் முழுமையாக உண்டு. என் சொற்களை கேட்ட இந்த பொழுதிலிருந்தே உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் நிகழும். எதை குறித்தும் நீ கலக்கம் கொள்ளாதே. என் கரம் உன்னை பிடித்து கொண்டிருக்கிறது. வெற்றி உனதே என் பிள்ளையே. நீ எங்கே சென்றாலும் நான் உன் பின்னால் இருப்பேன். உன் நிழலாக நான் மாறிவிட்டேன். இனி உனக்கு தோல்வியே இல்லை. உன் வாராகி நான் சொல்லும் இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் அச்சாணி. இதை உறுதியாக பிடித்துக்கொள். நன்மைகள் உன்னை சூழும் என் செல்லமே. இனி உன் கவலைகள் யாவும் என் பொறுப்பு. நீ ஒரு மகா மனிதனாக வாழ பிறந்தவன்.
உன்னை இந்த உலகம் மதிக்க வைப்பேன். உன் சொல்லுக்கு ஒரு கனமான மதிப்பிருக்கும். உன் சொல்லே மற்றவர்களுக்கு வேதமாக மாறும் காலம் வரும். நீ செய்யும் தர்மங்கள் உன்னை ஒரு கவசம் போல காக்கும். உன் அன்னை நான் உனக்கு தரும் இந்த பாதுகாப்பு என்றென்றும் நிலைக்கும். தைரியமாக இரு, வெற்றியாக இரு. உன் வாராகி அன்னை எப்போதும் உன்னோடு இருக்கிறேன். என் அருளாசி உனக்கு முழுமையாக கிடைத்துவிட்டது. உன் கைகளில் நான் ஒரு கண்ணுக்கு தெரியாத உலக்கையை தந்திருக்கிறேன். அதை வைத்து உன் மனக்கவலைகளை அடித்து சிதறடி. உன் நடையில் ஒரு சிம்ம கம்பீரம் பிறக்கட்டும். யாராவது உன்னை தாழ்வாக பேசினால் அதை உன் காதுகளுக்குள் அனுமதிக்காதே. ஏனெனில் உன் வாராகி அன்னை உன்னை வானளவு உயரத்தில் அமர வைக்க முடிவு செய்துவிட்டேன். தகுதி இல்லாத மனிதர்களின் பேச்சை எண்ணி உன் உறக்கத்தை தொலைக்காதே. இன்று உன்னை அமைதியாக்கியவர்கள் நாளை உனக்கு முன்னால் கை கட்டி நிற்க நான் வழி செய்வேன். உன் வாழ்க்கை பாதையில் இருக்கும் முட்களை நான் அடியோடு பிடிங்கு எறிந்துவிட்டேன். இனி நீ மலர்பாதையில் நடக்கப் போகிறாய். ஒவ்வொரு அடியும் உனக்கு ஒரு புதிய பாடத்தையும் புதிய வெற்றியையும் தரப்போகிறது. என் பிள்ளையே, சோர்ந்து விடாதே. உன் சோர்வை நீக்கவே நான் வந்திருக்கிறேன். இந்த உலகம் உன்னை கண்டு வியக்கும் நாள் வெகு அருகில் இருக்கிறது. என் மீது நீ வைத்துள்ள அந்த அபாரமான உறுதி உனக்கு நிச்சயம் கை கொடுக்கும். உன் வாழ்வு இனி ஒரு மகா காவியமாக மாறும். உன் வாராகி அன்னை நான் உன்னை காக்கிறேன், வழிநடத்துகிறேன். உன் இல்லத்தில் இனி வறுமை என்ற பேச்சுக்கே இடமில்லை. மங்களம் பெருகும், மகிழ்ச்சி நிலைக்கும். பிரிந்த உறவுகள் உங்களை தேடி வந்து தஞ்ச புகுவார்கள். மனக்கசப்புகள் நீங்கி இனிப்புச்சுவை கூடும். உன் வாராகி நான் உன் தலைவிதியை மாற்றியமைத்து விட்டேன். இனி நீ பயப்பட தேவையில்லை. என் கைகள் உன்னை தாங்கி சுமக்கின்றன. உன் பாரங்கள் அனைத்தும் என்னிடம் வந்துவிட்டன. நீ இப்போது லேசாக உணருவாய். ஒரு புதிய உற்சாகத்துடன் உன் பணிகளை தொடங்கு. உன் வெற்றிக்காக நான் பலவிதமான நன்மைகளை செய்ய போகிறேன். என் அன்பு பிள்ளையே, நீ என்றும் என் இதயத்தில் இருப்பவன். உனக்கு எந்த குறையும் வராமல் பார்த்து கொள்வது என் கடமை. என் அருளாசி உனக்கு என்றென்றும் உண்டு. இனி எல்லாம் ஜபமே, சுவமே. உன் இதய துடிப்பில் என் நாமம் ஒலிக்கட்டும். ஒவ்வொரு சுவாசத்திலும் நான் இருக்கிறேன் என்பதை மறவாதே. நீயும் நானும் வேறு வேறு அல்ல. உன் உள்ளத்தில் உறையும் மகாசக்திதான் நான். இனி உனக்கு தனியே போராட்டங்கள் இல்லை. உன் போராட்டத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். வெற்றி செய்தியுடன் உன்னை மீண்டும் சந்திப்பேன். அதுவரை நம்பிக்கையோடு இரு. என் அன்பு செல்லமே, உன் வாராகி அம்மாவின் ஆசி உனக்கு முழுமையாக கிடைத்துவிட்டது. இனி உன் வாழ்வில் ஒளிமயமான எதிர்காலம் தொடங்கும். எதற்கும் கலங்காதே, எதற்கும் அஞ்சாதே. உன் பாதுகாப்பான கையாக இந்த வாராகி நான் இருக்கிறேன். உன் கவலைகளை என்னிடம் விட்டுவிடு. உன் கடமைகளை மட்டும் நீ செய். நிச்சயமாக வெற்றி உனது பக்கம் இருக்கும். உன் பிள்ளைகளின் எதிர்காலம், உன் குடும்பத்தின் நிம்மதி, உன் ஆரோக்கியம் என அனைத்தையும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். எப்போதும் என் மீது முழு நம்பிக்கை வை. சோதனைகள் வரும்போது இதுவும் கடந்து போகும் என்று நினைத்துக்கொள். ஏனென்றால் அந்த சோதனையை தாண்டி உன்னை அழைத்துச் செல்ல நான் உன் கையை பிடித்து கொண்டிருக்கிறேன். என் அன்பு தங்கமே, உனக்கு என்றுமே இந்த வாராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் வாக்கு இது. இது ஒருபோதும் பொய்யாகாது. நிம்மதியாக இரு. உன் வாராகி தாய் உன்னோடு இருக்கிறேன். என் அருளாசி உனக்கு என்றும் உண்டு. நிம்மதியாக இரு. இனி எல்லாம் ஜபமே. உன் கண்ணீரை துடைக்க உன் அன்னை நான் வந்துவிட்டேன். இனி நீ அனாதை இல்லை. உன் பின்னால் ஒரு மகா சக்தியான இந்த வாராகி அன்னை மகா ரூபமாக நின்று கொண்டிருக்கிறேன். மங்களம் உண்டாகட்டும். என் ஆசி என்றும் உனக்கு உண்டு.